வீடுகளில் கலசம் வைத்தும், கொலு வைத்தும், அகண்ட தீபம் ஏற்றியும் நாம் இந்த நவராத்திரி விழாவை கொண்டாடி வருகிறோம். நவராத்திரியின் முதல் 3 நாட்கள் துர்கா தேவியை வழிபாடு செய்துவிட்டு, அடுத்த 3 நாட்களில் மகாலட்சுமியை வழிபட்டு வருகிறோம். நவராத்திரியின் 6ஆம் நாளான இன்று மகாலட்சுமியை நாம் வழிபடக்கூடிய நிறைவு நாள். நவராத்திரியின் 6ஆம் நாளில் அம்பிகைக்கு சண்டிகா தேவி என்ற திருநாமத்தில் அழைக்கின்றோம். ஆனால் நவதுர்க்கை வழிபாட்டில் அம்பிகையை காத்யாயனி என்ற திருநாமத்தில் அழைக்கின்றோம். நவராத்திரி தேவியரில் இந்த அம்பிகைக்கு தனி சிறப்பே உண்டு. மகிஷாசுரனை வதம் செய்த அம்பாள் எடுத்த ரூபத்தில் இந்த சண்டிகா என்ற ரூபம்தான் மகிஷாசுர மர்த்தினியாக வந்தது. அவளே நவதுர்க்கையில் நவராத்திரியின் 6ஆம் நாளில் பக்தர்களுக்கு அருள் பாலிக்கிறாள். தீமை புரியும் தீயவர்களை அழிக்கும் சக்தியாக காத்யாயனி தேவி உள்ளாள். தீய செயல்கள் செய்கின்றவர்கள், பாவ செயல் செய்கின்றவர்களை அழித்து பக்தர்களை காக்கின்ற தெய்வமாக இந்த தேவி அமைகிறாள். இன்று தேவியின் நாமத்தை கொண்ட கோலங்களை நாம் போட வேண்டும். செம்பருத்தி மலராலும் சந்தன இலையாலும் அம்பிகையை இன்று நாம் வழிபடலாம். நெய்வேத்தியமாக தேங்காய் சாதமும், பழ வகையில் நார்த்தம் அல்லது ஆரஞ்சு பழமும், தானிய வகையில் பச்சை பயிறு சுண்டல் செய்து படைக்கலாம். இன்று நீலாம்பரி ராகத்தில் அமைந்த பாடல்களை பாடி அம்பிகையை வழிபட வேண்டும். அம்பிகைக்கு ஏற்ற நிறம் கிளிப்பச்சை. இந்த காத்யாயனி தேவியை நாம் வழிபடுவதால் நம்முடைய துயர்கள் நீங்கும். நமக்கு ஏற்படக்கூடிய நோய்களில் இருந்து நம்மை காக்கின்ற தேவியாக காத்யாயனி விளங்குகிறாள். பதவிகளில் நல்ல உயர்வு, வேலை, வெளிநாடு சம்பந்தமான வேலை வாய்ப்புகள் ஆகியவற்றையும் பெற்றுத் தருவாள். அதோடு வழக்குகள் இருந்தால் அந்த வழக்குகளில் வெற்றியை பெற்றுத் தருவாள். பல ஜென்ம பாவங்கள், சாபங்கள் நீங்கும். இன்று நாம் இந்த தேவியை வழிபட்டு எல்லா பயன்களும் பெறலாம். இது போன்ற ஆன்மீக தகவல்கள் மேலும் அறிய சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.